I successfully wasted this year. ஸோ சின்னது ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் போகலாமா? ஹாய்ங்க, நான் தான் லோஷன், செகண்ட் இயர் WIT ஸ்டூடெண்ட் என்கிட்ட கண்டென்ட் கிரியேட்டர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கதையோட ஹீரோ எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக 2025 வேஸ்ட் பண்ணார் தான். ஓப்பன் பண்ணால் 2025 ஸ்டார்ட் ஆகுது. எப்போயும் போல் நம்ம ஹீரோ எடுக்கிறாரு ரெசல்யூஷன். எந்த வருஷமும் சேம் ரெசல்யூஷன் தான். என்ன அச்சீவ் பண்ண தான் முடியலை. என்னமோ நல்லா தாங்க இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் நல்லா டிசிப்ளினாக ஒர்க் பண்ணுறாரு. பட் கடவுள் பார்த்தாரு, என்ன நம்ம ஹீரோ இந்த வருஷம் மட்டும் நல்லா டிசிப்ளினாக இருக்கானு. ஸோ ஒரு மந்திரத்தை போட்டுவிடுவேன்னு போட்டாரு பாருங்க. ஒரு மந்திரம், ஹீரோட லெப் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆனால் கடவுளுக்கு தெரியாது, ஹீரோ தான் ப்ரொக்ராஸ்டினேஷனில் PhD முடிச்சாலாச்சு. ஹீரோவும் ஒரு முடிவுக்கு வரார், நான் என் லெப் கிடைக்க காட்டி நான் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன், நான் லெப் கிடைச்சாதான் ஒர்க் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்க்ரோல் பண்ண. ஸோ இந்த ரணகலத்துலேயும் ஒரு குதூகலங்கிற மாதிரி ஹீரோ கேம்பஸுக்கு செலக்ட் ஆகுறாரு. கேம்பஸுக்கும் போகிறாரு. நீங்கள் நினைப்பீங்க கேம்பஸுக்கு பின் இதே தான் ஸ்க்ரோல் தான் பண்ண போகிறாரு. ஆனால் அங்கே நடந்த சீனே வேறு. ஹீரோ கேம்பஸுக்கு போகிறதுக்கு முதல் நாள் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவ்வளோ காலமாக இன்ட்ரோவர்ட்னு சொல்லி எதையுமே ட்ரை பண்ணல, இனிமேயாச்சும் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் ட்ரை பண்ணுவோம்னு. நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும், இப்போ நம்ம மீட் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புதுசு. அதனால் நம்ம ஹீரோ யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஹீரோ எல்லாரோடையும் நல்லா பழக ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிடிச்ச ஸ்போர்ட்ஸை ட்ரை பண்ணுறாரு. ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசுகிறாரு. கிடைக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் மண்டையில் உள்ள கொண்டையை மறந்த மாதிரி ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. அதுதாங்க ஹீரோ வருஷம் ஸ்டார்ட்டில் எடுத்த ரெசல்யூஷன். இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கண்டா, 2026 சேம் ரெசல்யூஷனையும் எடுக்கிறோம், தட்டி தூக்குறோம்.